ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக ரோஸ் வந்து வீட்டிலே வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அதாவது கட்டிங் ப்ளஸ் அதை வந்து ஒட்டுறதுக்கு அதுக்கப்புறமா கலர் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பையனோட ஃபேஸ் வந்து தெரிகிறதுக்காக நான் சின்னதாக ஒரு சாசர் வச்சு சென்டரில் சர்க்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அதை சுற்றி நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சது மாதிரியாக நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்சது மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரினா கூட ஓகே. அது கூடவே லீவ்ஸ் கூட வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் தேவை. இதுக்காக நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற கார்ட்போர்டை வந்து ஃபுல்லாக பின்னாடி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் ஓரளவு திகையது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு தண்டை தான் நம்ம இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு கார்ட்போர்டுக்கு கூட இன்னொரு கார்ட்போர்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணியோ இல்லை ஸ்டாப்லர் பின் அடித்தோ எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலேயும் இந்த மாதிரி ஒயிட் கலர் சார்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ரெடி ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரிங் தான். ஸோ அது முன்னாடி அதோட பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் நான் குட்டி குட்டி பீசஸாக வேஸ்ட்டாக கிடந்த அந்த சார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்து ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பூ வந்து நமக்கு ஃபுல்லாக அந்த கார்ட்போர்டை வந்து கவர் ஆகி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எதனால் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து லைட்டாக ஒரு ஷேப் கொடுக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் அந்த மாதிரி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட அவுட்லுக் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் இப்போ அதோட தண்டுக்கும் லீவ்ஸ்க்கும் வந்து நான் கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவரு ப்ளஸ் இந்த லீவ்ஸும் தண்டுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து தேவை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.